கண்றாவியா இருக்கு. இந்த வனிதாவுக்கு என்னதான் ஆச்சு? கடுப்பான ஃபேன்ஸ். நடிகை வனிதா விஜயகுமார் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற படத்த சொந்தமா தயாரிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட தோல்விக்கு பின்னாடி நடிகை வனிதாவ அதிக அளவுல சோஷியல் மீடியா பக்கம் பார்க்க முடியுது. இப்போ வனிதா பதிவிட்டிருக்கக்கூடிய ஃபோட்டோஸ பார்த்த ரசிகர்கள், "இது என்ன கோலம்?" அப்படின்னு கிண்டல் அடிச்சுட்டு வராங்க. மூத்த நடிகர் விஜயகுமார், மஞ்சுளா தம்பதியோட மூத்த பொண்ணு தான் வனிதா விஜயகுமார். சந்திரலேகா படத்தின் மூலமா விஜய்க்கு ஜோடியா சினிமாவுல அறிமுகமானாங்க. அந்த படத்துக்கு பின்னாடி சில படங்கள்ல நடிச்ச வனிதா, சினிமாவ விட்டு விலகி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனா கல்யாண வாழ்க்கையில பிரச்சனை, மகள்கள் கூட தனியா வசிச்சுட்டு வந்த வனிதா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு பிரபலமானாங்க. அதுக்கு பின்னாடி குக் வித் கோமாளி நிகழ்ச்சிக்கு போய் நல்லா சமைச்சு பேர் எடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து வனிதா விஜயகுமாருக்கு சில படங்கள்ல முக்கியமான கேரக்டர்ல நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் வனிதாவோட பொண்ணு ஜோவிகா தயாரிச்ச மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் படத்த வனிதாவே இயக்கியிருந்தாங்க. இந்த படத்துல வனிதா, ராபர்ட் ஸ்ரீமன், ஷகிலா, கணேஷ், ஆர்த்தி கணேஷ், பவர் ஸ்டார் மாதிரியான பல பேர் நடிச்சிருந்தாங்க. தியேட்டர்ல வெளியான இந்த படம் படுதோல்வி அடைஞ்சது. இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு படத்த பார்த்தவங்க எல்லாம் திட்டுனாங்க. இதோட மட்டும் இல்லாம இளையராஜா இசையமைச்ச சிவராத்திரி தூக்கம் ஏது பாட்ட படத்துல பயன்படுத்தி இருந்தாங்க. இந்த பாட்ட அனுமதி இல்லாம பயன்படுத்திட்டதா இளையராஜா வழக்கு தொடர்ந்தாரு. இப்படி பல பிரச்சனைகள் வந்தப்பவும் எது பத்தியும் கவலைப்படாம தன்னோட சொந்த யூடியூப் சேனல்ல வெளியிட்டு போட்ட காசை எடுத்துட்டாங்க வனிதா விஜயகுமார். இப்போ அம்மனிக்கு பெருசா எந்த பட வாய்ப்பும் இல்லாததால மறுபடியும் யூடியூப்ல சமையல் வீடியோ வெளியிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாம விதவிதமான போட்டோக்களையும் தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பதிவிட்டு வரக்கூடிய இவங்க அந்த வகையில இப்போ ஒரு போட்டோவ வெளியிட்டிருக்காங்க. அதுல தலையில கிரீடத்தையும் கையில வாளோடையும் "கண்ணே கனியே உன்னோடு சரணாகிறேன்" அப்படிங்கிற பாட்டுக்கு விதவிதமா போஸ் குடுத்திருக்காங்க. அத பார்த்த ரசிகர்கள் வனிதாவுக்கு என்ன ஆச்சு? இது என்ன கோலம்? அப்படின்னு பதிவிட்டு வராங்க.